Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ வாட்ஸ்அப்ல வந்து மூணு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அதுலயும் இந்த ரெண்டாவது ஃபீச்சர் அன்வான்டட் கால்ஸ் நிறைய பேருக்கு வரும். சோ அவங்களுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ வந்து கடைசி வாட்ச் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல நிறைய ஃபீச்சர் இப்போ பீட்டா டெஸ்டிங் தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஃபீச்சரா வந்து ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. இப்போ நாம பார்க்க போற மூணுமே ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு ரோல் அவுட் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் வந்து எனேபிள் ஆயிருக்கு. அண்ட் என்னன்னு சொல்லி உண்மையா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்போட இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பழைய வாட்ஸ்அப்ல மேல டாப்ல தான் வந்து கம்யூனிட்டிஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட், அண்ட் அதுக்கப்புறம் சாட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் கால்ஸ், இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ புது அப்டேட்ல வரப்போகுது என்னன்னா நமக்கு கீழே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. லைக் ஐபோன் மாதிரி வச்சுங்களேன், பார்க்கறதுக்கு இன்டர்ஃபேஸ் அப்படிதான் தெரியுது. கீழே கம்யூனிட்டியை நம்ம ஃபர்ஸ்டா வச்சிருப்போம், ஸோ அதுக்கு செகண்டா வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அது ஸ்டேட்டஸ் எனக்கு அப்டேட்டா வந்து ஷோ ஆகுது. லாஸ்ட்ல தான் வந்து கால்ஸ். இதுல ஒரு சின்ன டிராபேக்னு சொல்லலாம், அது ரொம்பவே பெரிய டிராபேக் தான். சில பேருக்கு அட்வான்டேஜ் கூட இருக்கலாம். என்னதுன்னா இப்போ டிராபேக், நம்ம பழைய இன்டர்ஃபேஸ்ல வந்து ஸ்வைப் பண்ணுவோம். ஸோ ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு ஸ்வைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டேட்டஸுக்கு போகும், கால்ஸுக்கு வந்து போகும். இப்போ வந்திருக்க புது இன்டர்ஃபேஸ்ல ஸ்வைப் பண்ண முடியாது, ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். அண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு ஒன் ஹேண்டட்ல மேல டாப்ல போய் கிளிக் பண்றதுக்கு பதிலாக ஒன் ஹேண்டட்ல நம்ம நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் கீழேயே டச் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேட்டு, கம்யூனிட்டி, ஸ்டேட்டஸ், கால்ஸ்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு அட்வான்டேஜ், ஒரு சிலருக்கு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்க்க போற ரெண்டாவது ஃபீச்சர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து நிறைய கால்ஸ் சில பேருக்கு வந்து வரும். சில பேருக்கு இன்டர்நேஷனல் நம்பர்ஸ்ல இருந்து கால்ஸ் வரலாம் அடிக்கடி. அதாவது அன்னோன் நம்பர்ஸ்ல வந்து நமக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணலாம். அந்த சமயத்தில் நம்ம வந்து வேலையா இருப்போம், ரொம்ப முக்கியமான வேலையா இருப்போம், யாரோ கூப்பிடுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு புது நம்பர்ல இருந்து கூப்பிடுறாங்க, ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பேசும்போது அது ஸ்பேமோ அல்லது ஸ்கேம் கார்டோ அல்லது அன்னோன் நம்பரா இருக்கலாம், நமக்கு டென்ஷன் ஆகும். அது முக்கியமான வேலை நமக்கு தடை கூட படலாம். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தவிர்க்கப்படும். எப்படின்னு சொல்கிறேன், அந்த செட்டிங்ஸில் ப்ரைவசியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸில் சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு கால்ஸ் வந்துச்சுன்னா வந்து நமக்கு ரிங் ஆகாது, ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு கூட நீங்கள் போய் வாட்ஸ்அப்பில் கால் செக்ஷனில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டோட புது நம்பர் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட பேசிக்கலாம், அல்லது அன்னோன் நம்பர் ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுலாம். மேலே நோட்டிஃபிகேஷன் டேப்லையும் வந்து கொஞ்சம் ஷோ ஆகும். ஸோ இது மூலமாக வந்து அன்னோன் நம்பர்ஸ் வந்து கால் வரதுல உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கலாம். முக்கியமான பிஸியான டைமில் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ கால்ஸ் வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் நினைக்கிறேன். ஸோ எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பார்க்க போகிற லாஸ்ட் ஃபியூச்சர் வந்து சேட் லாக். இது வரைக்குமே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களோட தனித்தனி வாட்ஸ்அப் பர்சன்ஸோட சேட்டை வந்து லாக் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ வாட்ஸ்அப்பே அந்த ஃபியூச்சர் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸ்டேபிள் வெர்ஷன் இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் அப்டேட் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு எந்த பர்சனோட குறிப்பிட்ட பர்சனோட சேட்டை வந்து லாக் பண்ணுமோ அவங்களோட ப்ரொஃபைலுக்குள்ள போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்ஸும் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேட்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து வியூ ஆர் கேன்சல் ஷோ ஆகும். கேன்சல் கொடுத்தா அது டிசேபிள் ஆயிடும். வியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக்டு சேட்ஸ்க்குள்ள அதுவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் மறுபடியும் பேக் வந்தீங்கன்னா இப்போ அது காணாமல் போயிருக்கும். இப்போ எங்கே தான் இருக்குன்னு சொல்லி தேடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக அச்சீவ் சேட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து ஒழிஞ்சிருக்கும். நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா வரும். அதே மாதிரி தான் இப்போவும் ஸ்வைப் பண்ணிங்கன்னா லாக்டு சேட்ஸ் சொல்லி ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் வந்து கேட்கும். அதை யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணணும். அண்ட் அன்லாக் பண்ணும்போது அந்த எப்படி சொல்கிறது, அது ஒரு அனிமேஷன் நல்லா இருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ லைட்டாக அன்லாக் ஆகுது, எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் அதுக்குள்ளே போய் நம்ம லாக் பண்ண சேட்ஸ் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணுற அதே மெத்தட் தான். ப்ரொஃபைலை நீங்கள் எப்படி லாக் பண்ணீங்களோ அதே சேம் மெத்தட் நீங்கள் சேட்ஸில் போய் ஃபிங்கர் பிரிண்ட் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின் சேட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சேட் பண்ணுவீங்க, அந்த இடத்துக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மூணு ஃபீச்சரில் எந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சர், எது உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கல? எனக்கு சேட்ஸில் அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கும் பார்த்தீங்களா மெயினில், அது மாற்றுறது எனக்கு கொஞ்சம் இப்போ பழகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா நம்ம அடிக்கடி ஸ்வைப் பண்ணி பழகினதுக்கப்புறம் இப்போ கீழே டச் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது மேலேயே இருந்திருக்கலாம்னு சொல்லி தோணுது. ஸோ கீழே எதுக்கு வச்சாங்கன்னு சொல்லி தோணுது. மற்ற ரெண்டு ஃபீச்சர் லாக்டு சேட்ஸ் அண்ட் சைலன்ஸ் அன்னோன் கால் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. அண்ட் நீங்கள் எந்த ஃபியூச்சர் வந்தால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்கு பிடிக்கல அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் இன்னொன்று சொல்லிக்கிறதுனா, நீங்கள் வாட்ஸ்அப் அஃபிஷியல் தவிர வேறு ஏதாவது யூஸ் பண்ணிருந்தீங்களா, லைக் ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப், பிங்க் வாட்ஸ்அப்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே அன்வான்டட், அதெல்லாமே அஃபிஷியல் கிடையாது. அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லாத ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது ப்ரோ, அதனால தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அண்ட் அந்த காரணம் ஓகே இருந்தாலும் அது ஒரு சின்ன விஷயம் இருக்குதுன்னா, நீங்கள் பண்ணுற சேட்ஸ் எல்லாமே என் டு என்கிரிப்ஷனாக சொல்லி கேட்டிங்கன்னா டவுட். ஸோ அதனால் ஃபியூச்சரில் உங்களோட சேட்ஸ், உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே லீக் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரொம்பவே ரிஸ்க் ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல்
வாட்ஸ்அப் நீங்கள் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி மோட் ஆப்ஸில் யூஸ் பண்ணுறதுலாம் பேன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் அஃபிஷியல் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி கூட யூஸ் பண்ண முடியாத நிலமை வந்து போயிடுச்சு. சில பேர் எங்கிட்டே வந்து டெலகிராம்லேயும் மெசேஜ் வந்து பண்ணாங்க, ப்ரோ இந்த மாதிரி ஷோ ஆகுது, எனக்கு முக்கியமான மெசேஜ்லாம் வரும், என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப 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 சிக்கல். அப்போ புது நம்பர் வாங்கி தான் நீங்கள் வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ உடனடியாக இந்த மாதிரி மோட் ஆப்ஸில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, டெலீட் பண்ணிவிட்டு புது அக்கௌண்ட் வந்து அதே நம்பரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பேன் பண்ணலைன்னா பண்ணுவாங்க, பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு சேஃப். அதுக்குள்ளே டக்குன்னு அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணிட்டு நீங்கள் அஃபிஷியல் வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்ததுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் நான் சந்திக்கிறேன்.